நிலமடந்தை கெடியொழுகும் சீராரும் மதனமென நிகழ்வனத கண்டமும் அதில் சிறந்த திராவிடனன் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையன்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 2ஆம் ஆண்டு பள்ளியினுடைய மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா, அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா 2ஆம் ஆண்டு நம் மைசூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பல மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 44 மாணவர்கள் தேர்வாகி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான வருங்காலத்தை பற்றிய சிந்தனைகளும் சிந்தனை சார்ந்த அவர்கள் வழி எடுத்து செல்கின்ற கல்வியை பற்றிய அறிவுரைகளும் ஆக்க உரைகளும் உங்களுக்கு கொடுப்பதற்காக 3 அறிஞர் பெருமக்களையும் தவத்திரு சாமி அவர்களையும் அழைத்து வந்திருக்கின்றோம். இவ்வாண்டு மைசூர் தமிழ்ச்சங்கம் ஒரு வித்தியாசமான மேடையை கொடுத்திருக்கின்றது. ஏறக்குறைய 46 ஆண்டுகள் ஆகிய நம்ம மைசூர் தமிழ்ச்சங்கமானது பல அறிஞர்களையும் பெருமக்களையும் பல படைப்பாளிகளையும் பல இன்னும் எத்தனையோ விதமான அறிஞர்களை இந்த மேடையில் அரங்கேற்றி பார்த்திருக்கின்றது. இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான மேடையை கொடுத்திருக்கின்றது. காரணம், சாமிஜி அவர்கள் எல்லாம் ஆன்மீக சொற்பொழிவுக்கு பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். பல நாட்டு மக்களுக்கு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றியிருக்கின்றார்கள். முதல் என்று எண்ணுகிறேன், உங்களுக்காக உங்களுடைய வருங்கால சிந்தனையை எழுப்புவதற்காக உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகவும் தாழ்மையோடு நாங்கள் வேண்டுதல் கேட்கும் பொழுது ஒப்புக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதற்கு முதற்கண் உங்களின் சார்பாக அவளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவுக்கு 3 சிறப்பு விருந்தினர்களை கேட்டுக்கொண்டபடியால் முதலில்
முனைவர் ரமேஷ்குமார் அவர்களை IFS அதிகாரியாக இருக்கின்றார். 5 மண்டல் நமது கர்நாடக மாநிலத்தில் 5 மண்டலத்துக்கு வன பாதுகாவலர் புலிகள் திட்டப்படி சிந்தனைக்கு 5 மண்டலத்துக்கு அதிகாரியாக இருக்கின்றார். இந்த 5 மண்டலங்களிலும் இவரின் ஆளுமையின் கீழ்தான் வனத்துறை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று உலகமே புகழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்திற்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் என்று பெருமையோடு மார்த்தட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே பிரதமரை நமது முனைவர் ரமேஷ்குமார் அவர்கள் நமது பண்டிப்பூர் வனப்பகுதியில் அழைத்து செல்லும் போது அந்த பாரத பிரதமருக்கே வழிகாட்டியாக இருந்துள்ளார். சென்ற ஆண்டு இவர்களின் வழிகாட்டுதலும் இவருடைய பாதுகாப்பிலும் தான் வனத்துறையில் உள்ளே சென்று வந்திருந்தார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு நமக்கு கிடைத்த பெருமை என்று கூற வேண்டும். அவர்கள் எத்தனையோ விதமான பணிகள் நிறைவின் போது கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு வருங்கால சிந்தனையை பற்றிய ஒரு அறிவுரை கூற வந்திருக்கின்றார். அவர்களை இந்த மைசூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன். சிவானந்த புலிப்பாணி பாத்திர சுவாமிகள் புலிப்பாணி ஆசிரமம் மடாதிபதியாக இருக்கின்ற சுவாமி அவர்களையும் உங்களின் சார்பாகவும் மைசூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்து முனைவர் கீதா, இணை பேராசிரியர் தமிழ்துறை, பிலோமனா கல்லூரி, மைசூர். இவர்களை தொடர்பு கொள்ளும் போதும் கூட இவர்கள் மனமுவந்து பெருமகிழ்ச்சியோடு கூறினார்கள் வருகிறேன் என்று. இதுபவர்களும் இந்த 3 முதன்மை விருந்தினர் அவர்களும் உங்களை பற்றிய சிந்தனைகளிலும் உங்களுடைய கல்வியை பற்றிய சிந்தனையிலும் வருங்காலத்தில் நீங்கள் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்ற கல்வி சிந்தனையோடு உரையாற்ற இருக்கின்றார்கள். சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்தவர்கள், மும்பையிலே போய் சில காலங்கள் இருந்திருக்கின்றார். நம்ம CIL என்ற நமது மைசூர் அந்த தமிழ்துறை இதிலும் கூட பயின்று இன்று பிலோமனா கல்லூரியிலே பேராசிரியராக வளர்ந்திருக்கின்றார். தமிழ் பற்றாளர். ஆகவே அவரும் உங்களுக்கு சிறந்த சிந்தனையை கொடுப்பார் என்று நம்புகின்றேன். அந்த சிறந்த சொற்பொழிவு ஆற்றுவதற்கு அனுமதி கேட்கும் பொழுது தாராளமாக வருகின்றேன் என்று புன்முறுவலோடு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மரியாதைக்குரிய முனைவர் கீதா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்து மைசூர் தமிழ்ச்சங்கத்தின் இந்த விழாவுக்கு மாணவ மாணவிகள், நீங்கள் ஆர்வத்தோடு சென்ற ஆண்டு 26 மாணவ மாணவிகள் அதிலே கலந்து கொண்டார்கள். இந்த ஆண்டு 44 பிள்ளைகள் மாணவ மாணவிகள் நீங்கள் அனுப்பியிருக்கின்றீர்கள் உங்கள் கல்வி சான்றிதழை. அதிலே இந்த கல்வி குழு ஆசிரியர் குழு அவர்கள் உங்களுடைய கல்வி சான்றிதழை சரிபார்த்து அதிலே தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அந்த அழைப்பு விடுத்த எங்களுக்கு நீங்கள் நிறைவாக வந்து விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும், பெற்றோர்களையும், மைசூர் தமிழ்ச்சங்க உறுப்பினர்களையும், நிர்வாக குழு உறுப்பினர்களையும், இன்னும் யார் யாரெல்லாம் விடுபட்டிருந்தனர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
குருதே துணை. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் உலாவிய நீர்மணி வேணியன் அழகில் தூதியன் அம்பலத்தாடுவான் மலக்கில் அம்படி வாழ்த்து வணங்குவான். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்லகுதுரும் கல்லுமல பலநகர், பெண்ணில் நல்ல ஆளோடு பெருந்தகை இருந்ததுவே. இறைவனுடைய திருவருத்திட்டத்தினாலும் சித்த பெருமக்களுடைய பேராற்றலினாலும் இன்று அருமையான ஒரு நிகழ்வு மைசூர் தமிழ் சங்கத்தினுடைய மாணவ மாணவிகளுக்கு 2ஆம் ஆண்டாக பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அருமையா இந்த மாணவ மாணவிகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது பெருமையாக இருக்கின்றது. ஏனென்று கேட்டால் அந்த காலங்களில் நாங்களாம் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போய் ஸ்கூல்ல போய் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டிலே உட்காந்து படிக்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு அதை பற்றி பெருமையாக நாம நினைக்கணும். பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் கல்வியை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் நிறைய அவங்களோட பேசணும்னு தான் அழைப்பு வந்ததுனால உடனே நாங்கள் பேசிட்டு போகணுங்கிற ஒரு நிகழ்ச்சியில் இந்த மைசூர் தமிழ் சங்கத்தினுடைய விழா. இந்த தமிழ் சங்கம் 47 ஆண்டுகள் அருமையான ஒரு நிகழ்வாக இங்கே நல்ல கைதட்டுங்க. அவர் சொன்னது போல கைதட்டினாலே அதே ஒரு யோகா தான். 47 ஆண்டுகள் முடித்து இந்த தமிழ் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இந்த பள்ளியிலே படித்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இன்று சிறப்பு சான்றிதழ் கொடுத்து அவர்கள் எல்லாம் முன்னேற வேண்டும், அவர்கள் எல்லாம் ஒரு சிறப்பான இடத்திற்கு ஒரு அந்தஸ்து வர வேண்டும் என்கின்ற நிலையிலே இன்று இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலகமெல்லாம் தமிழ்ச்சங்கம் இருக்கின்றது. இருந்தாலும் நம்ம மைசூர் தமிழ்ச்சங்கம் சிறப்பா இன்னைக்கு அருமையான ஒரு கைதட்டுங்க, அருமையான ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லிட்டே இருக்கேன். கைதட்டுங்க, நீங்க தான் தட்டணும் கை. ஆமா, தமிழ் சங்கத்துக்கு நாம ஊக்குவிக்க ஒரு, ஏன்னா இவங்களை நம்ம ஊக்குவிச்சாத்தான் அவங்க மாணவ மாணவிகள் ஊக்குவிப்பாங்க. அதுபோல இந்த மாணவ மாணவிகளாம் நான் சொல்றேன், நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நீங்க இந்த பொதுவா இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னா, அந்த செல்போன் எல்லாம் நீங்க எடுத்து வச்சுட்டு நீங்க நல்லா படிக்கணும். நாங்க சொல்றது அதுதான். அதோட பெற்றோர்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல், மாணவர்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் பெற்றோர்கள் எல்லாம் மாணவர்களையும் மாணவிகளெல்லாம் கவனித்து அவருடைய நடவடிக்கைகள்லாம் கவனித்து அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அவர்கள் முன்னேறுவதற்குண்டான வழிகளை சொல்லணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய கருத்து. ஏன்னா அவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் கேட்காதுங்க. இன்னைக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் போயிட்டு இருக்கு. அதனால மாணவ மாணவிகளுக்கு நான் சொல்லக்கூடியதுனா, பெற்றோர்களை அனுசரித்து நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக நீங்களும் ஒரு பெரிய ஒரு நிலைக்கு வரணும். ஒரு IPS IAS போன்ற பெரிய நிலைக்கு இன்னைக்கெல்லாம் படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்முடைய இந்தியா வரலாற்றிலே ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரணும், நல்ல ஒரு அமைப்போடு இந்தியா வரணுங்கிற ஒரு நினைவோடு நம் நாட்டையும் நினைத்து நம் வீட்டையும் நினைத்து இந்த மாணவ மாணவிகள்லாம் மேற்கொண்டு படிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன அவசரமா நிறைய உங்களோட பேச முடியும். அடுத்த முறை நான் உங்களோட நிறைய நான் பகிர்ந்து கொள்கிறேன் நான். ஆகவே இங்க இந்த விழா, மைசூர் தமிழ் சங்க விழாவிற்கு இந்த தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் பிரான்சிஸ் அவர்களுக்கும் மற்றும் ரகுபதி பொது செயலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதலை வாழ்த்துகளுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த மாணவ மாணவிகளை எல்லாம் வாழ்த்தி அவர்களை ஊக்குவித்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ரமேஷ் குமார்
ஐஎஃப்எஸ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். முனைவர் கீதா அவர்களுக்கு அவர்களுடைய தமிழ் பேராசிரியை அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழ் சங்கத்தும் வளர வேண்டும். அடுத்த ஆண்டு எல்லோருக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு விழாவாக இதுக்காகவே நாங்கள் வந்திருந்து இந்த உங்களுடைய உங்கள் மத்தியிலே சிறப்புரை ஆற்ற இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு அவசரமா நாங்கள் போகணுங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. அதனால நாங்கள் வந்து விடைபெறுகிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். ஏன்னா நாங்கள் பழனியிலிருந்து வந்திருக்கோம். பழனி வந்து தமிழ் சித்தர் போகரால் உருவாக்கப்பட்ட நவபாஷான விக்கிரகம் தான் அங்க இருக்குது. நவபாஷான விக்கிரகம் அதை உருவாக்கி எங்களுடைய முன்னோர்கள் தான் அதை கொடுத்தாங்க புலிப்பாணிகிட்ட. அந்த பாரம்பரியத்தை நாங்க வந்திருக்கோம். ஞான தண்டாயுதபாணி, அந்த ஞான தண்டாயுதபாணி முருகனுடைய அருள் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கிடைக்கணும், இந்த பெற்றோர்களுக்கு எல்லாம் கிடைக்கணும். இங்கே வருகை கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அந்த அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவனுடைய நினைவாக நாங்கள் இங்கே அந்த பழனியினுடைய நினைவாக இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம். பழனியாண்டல் தண்டாயுதமடை அருளும் சித்தருடைய போக, ஏன்னா குரு இல்லாமல் இறை கிடையாது. அதுபோல வந்து குருநாதருடைய அருள், போகர் புலிப்பானுடைய அருள் இந்த குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும், பெற்றோர்களுக்கும் கிடைக்க வேண்டும், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், இந்த தமிழ் சங்கத்திற்கும் கிடைக்க வேண்டும். இந்த தமிழ் சங்கம் மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் எல்லா துறைகளிலுமே அவர்கள் வந்து சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். அறிவோம் நன்றாக, குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். பஞ்சபூதங்களை வேண்டி இந்த விழாவை பந்திருக்கின்றோம் அனைவருக்கும் சிவன் தாழ்ந்து பணிவான வணக்கம். மைசூர் தமிழ் சங்கம் கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு மிக பிரமாதமாக திருமையுடன் செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பிரான்சிஸ் அவர்களை பார்க்கின்றோம். அவர் இளைஞரை காட்டில் மிக அதிகமாக, புயல் கூட இவ்வளவு தூரம் செயல்பட்டிருக்குமா என்று தெரியாது, மிக பிரமாதமாக ஓடி ஓடி அவர் வேலை செய்கின்றார். முதல் முறையாக அவரை நான் என்னுடைய வீட்டில் அவரை சந்திக்க நேர்ந்தது என்னுடைய உள்ளத்தை மிகவும் கவர்ந்தவர் என்று சொல்ல வேண்டும். அதற்கு அவருடன் கூட வந்தவர் யார் என்று சொன்னால் ஐயா ரகுபதி அவர்களும் வந்திருக்கின்றார். அவர் இந்த தமிழ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்று நான் கேள்விப்பட்டேன். இருவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். தற்பொழுதுதான் சுவாமிஜி அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உரையை கொடுத்திருக்கிறார், ஆசையையும் கொடுத்திருக்கிறார்கள். நான் நீண்ட காலமாக பழனி செல்ல வேண்டும் இருந்தது. அவரை பார்த்து அவர் சொன்னார், கட்டாயமாக நீங்கள் வருவீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று. அவருடைய ஆசையும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதற்கு பிறகு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடையே அமர்ந்திருக்கக்கூடிய ரமேஷ்குமார் ஐஎஃப்எஸ் என்று இருக்கிறேன். அவரை முதல் முறையாக நான் சந்திக்கின்றேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேருக்கு நேர் சந்தித்த பாக்கியம் பெற்றவர். அவரையும் நான் பார்த்தேன். அவருடைய புண்ணியமும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதனால எனக்கு கிட்டத்தட்ட அது பார்த்தீர்கள் என்றால் எனக்கு தீபாவளி போன்று இருக்கின்றது, பொங்கலை போன்று இருக்கின்றது. இங்கே குழுமி இருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, ஏராளமான பரிசுகளை பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஐயா பிரான்சிஸ் அவர்களும் ரகுபதி அவர்களும் என்னுடைய வீட்டிற்கு வந்து சில பல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சென்ட் பிலோமினாஸ் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். 1993 ஆண்டிலிருந்து நான் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் PhD பண்ணியிருக்கிறேன். அதற்கு பிறகு ஏராளமான பட்டங்கள் பெற்றிருந்தாலும் கூட கர்நாடக அரசு
இந்த கல்லூரி சொல்ல போனால் மைசூர் மாநிலத்திலேயே ஒரே ஒரு கல்லூரியில் தான் தமிழ் இருக்கிறது. இதற்கு முன்னால் மகாராணி கல்லூரியில் இருந்தது என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட 40-45 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கிருந்த ஆசிரியர் ஓய்வு பெற்ற பிறகு அந்த இடத்தை அவர்கள் நிரப்பவே இல்லை. அதனால் மைசூரை பொறுத்தவரை என்னுடைய கல்லூரியில் மட்டும்தான் தமிழ் இருக்கின்றது. நான் மட்டும்தான் தமிழ் சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் என்னுடைய பணிக்கு உதவி செய்து கொண்டு ஆதரவு கரம் நீட்டுகின்றவர்கள் யார் என்று கேட்டால் நீங்கள் தான். உங்களுடைய குழந்தைகளைத்தான் என்னுடைய கல்லூரிக்கு அனுப்பி எனக்கு வாழ்வாதாரம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் சிரம் தாழ்ந்து மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை, பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றது. என்னுடைய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எத்தனை பேரும் முதலாவது இடம், 2வது இடம், 3வது இடம் வாங்கி இருக்கிறீர்கள். இது வாங்கினதுக்கு காரணம் யார் என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் தான் முழு முதற் காரணம். உங்களிடத்தில் இருந்தது கவனம், கான்சென்ட்ரேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். முழு முதலாக நீங்கள் முயற்சி எடுத்து படித்ததனால் தான் இந்த முதலாவது இடத்தையோ 2வது இடத்தையோ தக்க வைத்துக் கொண்டிருக்க முடிந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை என்று சொன்னால் கவனத்தை தயவு செய்து சிதறவிடாதீர்கள். நான் தான் பரிசு வாங்கி விட்டேனே, எனக்கு கவலை கிடையாது, பட்ட வகுப்பு, டிகிரி வகுப்பு எப்படி போனால் என்ன என்று போய்விடாதீர்கள். கவனத்துடன் செயல்பட வேண்டும். நான் நிறைய பேரை பார்த்திருக்கின்றேன். கிளாஸ் ஃபர்ஸ்ட் என்று வருவார்கள். அதற்கு பிறகு பட்டய வகுப்பு அந்த இது பார்க்கும் பொழுது, டிகிரியில படிக்கும் பொழுது அவர்கள் எங்கே போனார்கள், என்ன ஆனார்கள் என்பதே தெரியாமல் இருந்திருக்கின்றது. அதனால் தயவு செய்து கவனத்தை சிதறவிடாதீர்கள். 2-3 கருத்துக்களை மட்டும் நான் சொல்லி அமைகின்றேன். ஒரு தையல்காரனை எடுத்துக்கொள்கிறீர்கள், ஒரு சிற்பத்தை வடிக்கின்றவனை பார்க்கின்றீர்கள், இல்லை ஒரு பொற்கொல்லனை பார்க்கின்றீர்கள். எல்லோருடைய காதுகளிலும் பார்த்தீர்கள் என்றால் பொன்னாலாகிய ஆபரணம் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பொற்கொல்லனோ தையற்காரனோ மற்றவர்கள் ஒரு நிமிடம் தன்னுடைய கவனத்தை நீக்கிவிட்டால் வைத்துக் கொள்ளுங்கள். மருத்துவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் தன்னுடைய கவனத்தை அவன் போக்கிவிட்டால் என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும். கைக்கான அளவை எடுத்துக்கொண்டு கால் அளவுக்கு அழகாக தீத்தால் என்ன அழகாக தீத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள். அந்த தையல்காரனிடத்தில் மீண்டும் போவீர்களா? கிடையாது. கவனம் சிதறவிடக் கூடாது. அதனால் முதல் விஷயமாக நான் சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால், கவனத்தை செல்லும் நீங்கள் தயவு செய்து திசை திருப்பாதீர்கள். 2வதாக முயற்சி என்பது கட்டாயமாக வேண்டும். விடாமுயற்சி நம்மிடத்தில் இருப்பதெல்லாம் விட்ட முயற்சி தான். விடாமுயற்சி என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும். அதற்கு நான் ஒரே ஒரு சிறு கதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு கதை கேட்பதற்கு உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். ஒரு சிறு கதை என்னன்னா, ஒரு உங்களை காட்டில் மிக சிறிய வயது பையன், 5 அல்லது 6 வயது இருக்கக்கூடிய, அவனுக்கு கராத்தே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அந்த ஊரிலேயே அந்த கராத்தே சொல்லிக் கொள்ளக்கூடிய பள்ளிக்கூடம் கிடையாது. கொஞ்சம் தூரம் 5 மைல் 6 மைல் சென்றுதான் அவன் அந்த கராத்தே படிக்க வேண்டும். எப்படியோ என்ன செய்கிறான், கஷ்டப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்திற்கு போகிறான், படிக்கட்டு போகிறான். அங்க ஒரு குரு என்பவர் இருக்கின்றார். குருவினத்தில் அவன் போய் சொல்கிறான், கராத்தே படிக்க வேண்டும் என்று போல ஆசையாக இருக்கிறது. அப்படியே ஒன்று செய். மற்ற இடத்தில் பாத்தீங்கன்னா 50-60 பள்ளி மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்காங்க. பெருசா கத்தி கித்தி எல்லாம் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. இவர் நேரம் அனுப்பின குரு என்ன சொன்னா, பக்கத்துல தொட்டி இருக்கிறது, தயவு செய்து அந்த கதையை கேளுங்கள், உங்களுக்கு உதவும். பக்கத்திலே தொட்டி இருக்கிறது அல்லவா, அந்த தொட்டியில இருக்கிற தண்ணியை தயவு செய்து என்னெல்லாம் நினைச்சு நீ குத்தணுமோ குத்து, தண்ணியை குத்துமாறு சொல்கின்றார். உன்னுடைய பிராக்டிஸ் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த தண்ணீரை குத்து அடி என்று சொல்கிறார். அவன் கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் பண்ணுகிறான். ஐயா பண்ணிவிட்டேன், சரி போய் உறங்க போகிறார். மறுநாளைக்கு வருவது, ஐயா நீ என்ன பண்ணணும், தண்ணி அடித்திருப்பீங்க. இன்னும் கோபமாக வருகிறது. கிட்டத்தட்ட இதே பயிற்சி எவ்வளவு நாளைக்கு செய்கிறான், 6 மாதம் செய்கின்றான். மனசு வெறுத்து போய் கடைசியில் என்னாதவர்களுக்கு வெகேஷன் விடுமுறை டைம் என்று வருகிறது. எல்லோருமே ஊருக்கு புறப்பட்டு போகிறார்கள். இந்த பயணம் வரான். ஊருக்கு வரும்பொழுது எல்லோரும் காத்திருக்கிறார்கள். உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி காத்திருப்பார்கள், அதே போல காத்திருக்கிறார்கள். என்ன எப்படி படித்தா, என்ன செய்தா, ஏன் செய்தா என்று சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. வீட்டுக்கு போகிறான். ரொம்ப டயர்டா போல இருக்கிறேன். வீட்டுக்குள்ளே அனுப்புகிறார்கள். வீட்டுக்கு போன பிறகு என்ன ஆகுதுன்னு எல்லாம் கேட்கிறாங்க. என்ன படிச்ச, ஏது. அம்மா ரொம்ப பக்கத்துல அன்போடு என்னப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்க, எப்படி இருக்கு அப்படின்னு. கூட்டம் எல்லாம் கரைந்து போனதா என்று பார்க்கிறான். யாரும் பக்கத்தில் இல்லை என்று திரும்ப மிக கோபத்துடன் பக்கத்தில் இருக்க மேஜை ஓங்க குத்துறான் பாருங்க. மேஜை சுக்கு நூறாக உடைந்து போகிறது. இதற்கு முன்னால் அதே மேஜையை குத்திய பொழுது ஒன்றும் ஆகவில்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சத்தம் கேட்டு, என்ன பெரிய சத்தம் கேட்டது, என்ன விஷயம் பார்த்தா அந்த மேஜை சுக்குநூறாக போயிருக்கிறது. அப்பொழுதுதான் யோசிக்கின்றான், ஓ என்னிடத்தில் குரு ஏன் தண்ணீரை அடிக்கும்படி சொன்னார். நான் அவரை பார்த்து பயங்கரமாக திட்டினேன் அல்லவா, இருந்தாலும் வேறு வழியிலே என்று சொல்லி 6 மாதமாக நான் தண்ணீரை அடித்தடித்து செய்தேன். என் கைகளுக்கு என்னை அறியாமலேயே ஒரு சக்தி வந்திருக்கிறது.
பலம் வந்திருக்கிறது என்று சொல்லி நினைத்த இடத்திலேயே அவன் என்ன செய்தானாம்? குருவை வணங்கினானாம். அதே போல சிறு சிறு விஷயங்கள் தான் இருக்கும். இவன் என்ன சொல்லிவிட்டால் என்றெல்லாம் தயவு செய்து நினைக்காதீர்கள். உங்களுக்கு வேண்டியது விடாமுயற்சி தான். எதாக இருந்தாலும் சரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்கிறார்கள். யார் என்ன சொல்கிறார்கள், சொல்வது யார் என்று பார்க்காதீர்கள், சொல்லப்பட்ட விஷயம் என்ன என்று பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு உடனேயே உதவி செய்யாமல் போகலாம், ஆனால் நீண்ட காலத்திற்கு பிறகு கட்டாயமாக அது உங்களுக்கு உதவி செய்யும். ஆலமரத்தினுடைய விதை பார்க்கிறீர்கள், மிக சிறியதுதானே. எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நீங்க பார்க்க வேண்டிய ஆலமரம் உடனே வந்து விடுகிறது. நிலத்தை கீழே கொண்டு வந்து விடவில்லையா? உங்களுக்கு தேவை பொறுமை, அதே நேரத்தில் விடாமுயற்சியும் கட்டாயமாக வேண்டும் என்று சொல்கிறேன். இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரையறை வைத்துக் கொள்ளாதீர்கள். நான் இதைத்தான் படிப்பேன், அதைத்தான் படிப்பேன், அதுதான் எனக்கு பிடிக்கும், இதுதான் எனக்கு பிடிக்கும் இல்லை. சில நேரத்தில் இந்த ஊருக்கு வந்திருக்கிறது கோபி மஞ்சூரியன், பீஸா என்று, இதெல்லாம் நம்முடைய உணவு பழக்கங்கள் கிடையாது. ஆனால் நீங்கள் அதை செய்து என்ன செய்றீங்க? டேஸ்ட் பண்ணி ரொம்ப பிரமாதமா இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய தோசையை கூட விட்டு விடுகிறீர்கள், பீஸா என்று போகிறீர்கள் அல்லவா? கொஞ்சம் பழக்கப்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு தெரியாது துறையாகலாம், பிடிக்காத துறையாகலாம், இருந்தாலும் போய் அதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாளையது நமக்கு கட்டாயமாக வரும். இன்னொன்றும் சொல்கிறேன், மாணவர்களை விரட்டி விரட்டி பிடிக்கிறது வருகிறது. எது என்று கேட்டால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. தயவு செய்து ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை பயமுறுத்தவில்லை, மாணவர்களுக்கு கட்டாயமாக தெரியும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொன்னால் 100 பேர் செய்யக்கூடிய 5 நாள் வேலையில 1 மாதம் செய்யக்கூடிய வேலையை 5 நிமிடத்தில் செய்துவிட்டு போய்விடும். நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். அதற்கு பிறகு நீண்ட நேரம் விட்டுக் கொண்டு விட்டேன், சாரி. அதற்கு பிறகு நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்ல நினைக்கப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன். தயவு செய்து உங்களுக்கு ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருக்கலாம், அவர்களிடையே வித்தியாசம் பார்க்காதீர்கள். ஆணாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் தட்டி கேட்க வேண்டும். பெண் குழந்தையாக இருந்தாலும் எப்படி பெண் குழந்தையை நீங்கள் போற்றி பாதுகாத்து எல்லாம் செய்றீங்களா, முள்வெளிக்குள்ள போட்டு வளர்க்குறீங்களா, அதே போல ஆண் குழந்தையை தட்டி வளருங்கள். கேளுங்கள், எங்கே போனா என்ன செய்தா என்று கேளுங்கள். மிக முக்கியமான விஷயம், தயவு செய்து மொபைல் பயன்படுத்தாதீர்கள். யாருக்கு முன்னால் பயன்படுத்தக்கூடாது? உங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் மொபைல் என்று சொல்லக்கூடிய அந்த சைத்தானை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். மொபைல் அவங்க வந்து இப்பொழுது பட்டப்படிப்பு போக போகிறார்கள், டிகிரிக்கு போக போகிறார்கள். நான் எத்தனை ஆண்டுகள் உங்களை கைபேசி பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறேன் தெரியுமா? பட்ட வகுப்பு என்பது 3 வருடம் தானே. 3 வருடம் நான் என்னால் கைபேசி பயன்படுத்த முடியாது என்றெல்லாம் கேட்காதீர்கள். 3 வருடத்தில் உங்களுடைய பெண் குழந்தை ஆண் குழந்தை காலை 9 மணிக்கு போய்விட்டு 5 மணிக்கு தான் வரப்போகிறது. அப்போ 3 வருடம் என்பது 1 வருடமாக போகிறது. நெக்ஸ்ட் பார்க்கிறீர்கள், அந்த குழந்தை கட்டாயமாக 5 அல்லது 6 மணி நேரம் உறங்குமா? 1 வருடத்தில் இருந்து 6 மாதமாக குறைந்து விடுகிறது. நெக்ஸ்ட் அதற்கு பிறகு குழந்தை சாப்பிடும், விளையாடு, ஏதாவது செய்யும். பார்த்தீர்கள் என்றால் 3 மாதம், கிட்டத்தட்ட 3 வருடம் என்பது குறைந்து 3 மாதங்களுக்கு நீங்கள் தயவு செய்து கைபேசியை பயன்படுத்தாதீர்கள். அது கூட எப்பொழுது என்று சொன்னால், உங்கள் மகனோ மகளோ உங்களிடத்தில் வந்து பேசும்போது கைபேசி இருக்கக்கூடாது. அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு போன பிறகு பாருங்கள், அப்பொழுது பார்க்கலாம் அல்லவா, பேசலாம் அல்லவா. ஒரு நீங்களாக உங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக் கொள்ளுங்கள். நான் என் மகன் இருக்கும்போது கைபேசியை பயன்படுத்த மாட்டேன். நீங்கள் முதல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அப்பா பயன்படுத்தினாங்க, நானும் பயன்படுத்தினேன். ஒரு வீட்டுல எல்லாருமே பிஸியா இருந்தாங்களா, அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாரும் எப்படி பிஸினா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செல்லுல பிஸியா இருந்திருக்கிறார்கள். பேசுவதற்கு யாருமே கிடையாது. அந்த மாதிரி இருக்காதீர்கள். நெக்ஸ்ட் இன்னொன்று சொல்கிற மிக முக்கியமான விஷயம், உங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் கண்ணு கெட்டுகின்ற தூரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். திரும்பி பார்த்தா அங்க அம்மா இருக்கணும், திரும்பி பார்த்தா இங்க அப்பா இருக்கணும். அப்பா எங்க தெரியாது, அம்மா எங்க தெரியாது, கிடையாது. கண்ணு குழந்தை திரும்பி பார்க்கும்போது அப்பா இருக்க வேண்டும். அங்கே கண்ணு கெட்டுகின்ற தூரத்தில் அப்பா இல்லை, வேலைக்கு போயிருக்கிறார் என்று சொன்னால் அம்மா இருக்க வேண்டும். நீங்கள் அதை மாதிரி வகுத்துக் கொள்ளுங்கள். எத்தனை வருடம் இருக்க போகிறீர்கள்? 3 வருடம். உங்களால் செய்ய முடியாதா? அதற்கு பிறகு கட்டாயமாக தினந்தோறும் ஒரு முறையாவது சேர்த்து சாப்பிட வேண்டும். காலையிலோ மத்தியானமோ ராத்திரியோ சேர்த்து சாப்பிடுங்கள். தேநீர் பருகுவதாக இருந்தாலும் கூட சேர்ந்துதான் தேநீர் பருகுவேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். தேநீர் சேர்ந்து
சாப்பிடுங்க. காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் என்பது ஒரு அப்பமாக இருக்கட்டும், நூடுல்ஸ் தயவு செய்து போகாதீர்கள். தனிப்பட்ட முறையில் நான் அதற்கான விளக்கம் கொடுப்பேன். இட்லியோ தோசையோ சாப்பிடும்போது அட்லீஸ்ட் ஒரு துண்டாவது நீங்கள் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ கொடுங்கள். ஒரு சின்ன துண்டு கொடுங்க, கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. பேசி சிரிங்க ஒரு செகண்ட். அந்த நேரத்தில் போய் படிப்பை பற்றி பேசாதீர்கள். நீங்கள் பேசுவது தோசை பத்தி தான் இருக்கணும், ஆம்லெட்டை பத்தி தான் இருக்கணுமே தவிர அப்பொழுது போய் படிப்பை பற்றி பேசாதீர்கள். என்னென்றும் சொல்கிறேன், எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையிடத்தில் எனக்கு இந்த கல்லூரியில் இது நடந்தது என்று சொல்கிறார்கள். நான் குழந்தைகளை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையிடத்தில் எனக்கு இது நடந்தது இன்று கல்லூரியில் என்று சொல்கிறீர்களா? ஏதோ சொல்வீங்க, டீச்சர் அடிச்சாங்க, உதைச்சாங்க, திட்டினாங்க, அது சொல்லாதீர்கள். உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கும்ல, அரசு பரிசுல அது நடந்திருக்கும் இல்லையா? ஏன் சொல்லக்கூடாது? கான்பிடன்ஸ் ரெண்டு பேருக்கும் முக்கியம். அப்பாவுக்கும் மகனுக்கும் இல்ல, அப்பா மகனும் தாய்க்கும் மகளுக்குமான கான்பிடன்ஸ் முக்கியம். ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதீர்கள் தயவு செய்து. நமக்கு பிரிவு என்பது இருக்கின்றது, ஆனால் வாழுகின்ற காலத்திலே ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழாதீர்கள். செப்பரேஷனை போல மிகப்பெரிய டெவில் பிசாசு கிடையாது. நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனிச்சீவாக அமர்ந்திருக்கின்றோம். மைசூர் தமிழ்ச்சங்கம் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மாணவர்களுக்கு, சாதனை செய்த மாணவர்களுக்கு பரிசளிக்கும் விழா. இது ஒரு சிறப்பான விழா. இந்த மாதிரி ஒரு விழா கொண்டாடணும்னு யோசித்து இதை ஒரு சாத்தியப்படுத்தி இருக்கிற மைசூர் தமிழ்ச்சங்க தலைவர் CS பிரான்சிஸ் அவர்களே மற்றும் ரகுபதி அவர்களே பொருளாளர் மற்றும் ಇಲ್ಲಿ வந்திருக்கக்கூடிய எல்லா மாணவிகளே, பெற்றோர்களே மற்றும் சாமராஜ நகர், குன்சூர் எல்லா தமிழ்ச்சங்க தலைவர்களே மற்றும் தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்களே, நீங்களாம் இங்கே உங்களை பார்க்கறது நான் பெரிய சந்தோஷமா இருக்கு. நான் இங்கே கர்நாடகத்தில் ஒரு 15 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பட் இங்கேயே மைசூர் சுத்தமுத்த தான் நான் நிறைய வேலை செஞ்சுருக்கேன். நாகர்கோவில், குன்சூர் தெரியும், குன்சூரில் ஃபர்ஸ்ட் போஸ்டிங். அதுக்கப்புறம் கொள்ளைகாலில் ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். அப்புறம் இப்போ மைசூரில் ஒரு 2-3 வருஷம் ஆகி இருக்கேன். பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய சங்கம் இருக்குது, இவ்வளோ பேர் இருக்காங்கன்றது நமக்கு தெரியல. கடந்த 2 வருஷமாக நம்ம பிரான்சிஸ் அவர்கள் தமிழ்ச்சங்கம் இருக்குன்னு இப்போ தெரிய வந்தது. ஸோ போன வருஷம் நம்ம வீட்டுக்கார மனைவி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் இந்த வருஷம் என்ன கூட்டத்துக்கு சந்தோஷம். வேற வேலை இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. நானும் இந்த ஸ்டேட் கர்நாடகா 15 வருஷம் ஆகிப்போச்சு. 15 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இங்கே உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். முதல்ல நான் இந்த பரிசு பெற்ற 44 மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஜோரா ஒரு கையெழுத்து சேர்க்கிறது அவங்களுக்காக. இன்னொன்று அவங்க சொன்னது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி எதனா பேசுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கப்படும். ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கை பாடத்தை எடுத்தாலே உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பயர் இல்லை, என்னை விட பல பங்கு நீங்களாம் சாதனை பண்ண வேண்டியவங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 10ஆவதுல 78% தான் மார்க் எடுத்தேன். 12ஆவதுல எவ்வளோ மார்க் எடுத்திருப்பேன்? எனி கெஸ் எதனா ஒரு யூகிக்க முடியுமா? ஜஸ்ட் நான் எவ்வளோ எடுத்திருப்பேன்? 40. அப்பா ரொம்ப கேள்விப்பட்டீங்க. 90 இல்லவே இல்லை. கரெக்ட். 68% நான் PUCல வாங்கின மார்க். 68% எடுத்தவன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் UPSC கிளியர் பண்ணி IFS முன்னாடி நான் IAS எக்ஸாம், IASல UPSC கிளியர் பண்ணி பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ். நான் பிறந்து வளர்ந்த ஊர் பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ்ல செலக்ட் ஆகி இன்னைக்கு நான் அந்த வேலையில சேர்ந்திருந்தேன்னா 15 வருஷத்துல நான் IAS ஆகியிருப்பேன். ப்ரொமோஷன்ல IAS ஆகி இன்னைக்கு இருந்திருப்பேன். அதுக்கு வேண்டாம்னு சொல்லி IFS இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் சேர்ந்து இன்னைக்கு ஒரு நிலைமையில இருக்குன்னா இதெல்லாம் உங்களால நம்ப முடியுதா? 68% மார்க் எடுத்தவன் நம்ப முடியுதா? பட் நீங்களாம் 90%, 95% மார்க் வாங்கி இன்னைக்கு பிரைஸ் வாங்குறீங்க.
அதனால நான் சாதிச்ச ஒரு இதை என்னை விட பல பங்கு சாதிக்க முடியும் என்றதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய வந்த ஒரு விஷயம். ஓகேங்களா? இன்னொரு சில வந்து எவ்வளவோ விஷயம் இருக்கும். நீங்க படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்ககிட்ட காசு இருந்தா காசை பிடிங்கி பாருங்க, உங்ககிட்ட லேண்ட் இருந்தா லேண்டையும் பிடிங்கி பாருங்க. உங்ககிட்ட இருந்து புடுங்க முடியாத ஒண்ணே ஒண்ணு என்னது? நீங்க படிச்சதும் நீங்க படிச்சு வாங்கின பட்டமும் தான், இல்லையா? சார் நிறைய படத்துல வந்திருக்கு டைலாக் தான். பட் அதை நம்ம வந்து படம் பார்க்கும்போது எல்லாத்தையும் படமா பார்த்து எல்லாத்தையும் படமா விட்டுருவோம். படத்துல இருக்கிற நெகட்டிவிட்டியை தான் ஜாஸ்தி வாங்கிப்போம். எவனை குத்தனா, எவன் தப்பு பண்ணா, எவன் யாரு என்ன இது பண்ணா அதுதான் நிக்குமே தவிர நல்ல விஷயங்கள் எதையும் நம்ம மனசுல நிக்கிறது இல்லை. ஸோ அதனால நான் சொல்றேன், படிப்பு ஒண்ணு இருந்தா நீங்க உங்களுக்கு இப்ப வந்து ஏழ்மையோ வறுமையோ ரொம்ப கூட கூட இருக்க முடியும். படிப்பு ஒண்ணுனால உங்களால வந்து மேல் லெவல்ல வரை எங்க வேணா போக வைக்க முடியும். படிப்பு ஒண்ணு விட்டுறாதீங்க. படிப்பு ஒண்ணுதான் உங்களை உயர்த்தக்கூடிய இது. ஆனா எங்க அப்பா என்ன வந்து அடிச்சடிச்சு சொன்னதுதான், படிக்கலாம் மாடு மேய்ப்படான்னு. ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா ஸ்போர்ட்ஸ்ல. நான் நேஷனல் பேஸ்கெட் பால் பிளேயர். நான் தேசிய அளவில் கூடைப்பந்துல ஒரு பெரிய இது. நான் ஸ்போர்ட்ஸ்ல தான் சாதிக்கணும்னு இருந்து 5ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் என் வாழ்க்கைன்னு நான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். எங்க அப்பா உதச்சி ஸ்போர்ட்ஸ் போக கூடாதுனாரு. எனக்கு ஒரே சப்போர்ட் எங்க அம்மா. எங்க அம்மா வந்து கை நாட்டு, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. பட் பையனுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கே, விடுங்க அவன் போய் ஆடணும்ன்றான், விடுங்கன்னு சொல்லி என்னை சப்போர்ட் பண்ணி அவங்களை கொண்டு வந்து எங்க அம்மா. தமிழ்ச்சங்கம் சார்பில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த தமிழ் குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவியர்களின் பாராட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் பெரியோர்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் தமிழ் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மதிய வணக்கம். இன்றைய மாணவர்களே நாளைய வருங்காலத்தின் தூண்கள். இன்றைய மாணவர்களே நாளைய வருங்காலத்தின் தூண்கள். அவர்களின் கடின உழைப்பு, விடாமுயற்சி கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெற்றவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். மேன்மேலும் அவர்கள் விண்ணை முட்டும் சாதனையர்களாக உயர வேண்டும் என வாழ்த்துகிறேன். மற்றும் நம் மைசூரில் விவி ரோடில் அமைந்துள்ள தமிழ் சாலை நடுநிலை பள்ளி, அப்பள்ளி இன்று தலைமை ஆசிரியர் வள்ளி என்பவரின் முயற்சியால் தலை நிமிர்ந்து நின்று உள்ளது. அதற்கு இச்சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் பலர் உதவி செய்துள்ளனர். அச்சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்களுக்கு ஒரு விண்ணப்பம். கல்வி நாம் எவ்வாறு கற்க வேண்டும்? அது கூர்மையாக, நுண்ணறிவுடன், அறிவல்ல நுண்ணறிவு, டீப்பாக, பரந்ததாக, அகலமாக, மேலோட்டமாக அல்ல, பரந்ததாக மற்றும் ஆழமாக படிக்க வேண்டும். அவ்வாறு படித்தால் வாழ்வில் நிம் இலக்கை நோக்கி செல்ல முடியும். மற்றும் மாணவர்கள் கடின உழைப்பு, விடாமுயற்சி, நல் ஒழுக்கம் இவை கொண்டு நீ வாழ்வில் வெற்றி பெறலாம். இவ்வாய்ப்பினை தந்தமைக்கு தமிழ் சங்கத்திற்கு நன்றி.
Thank you.